இப்போ இந்த சார்ட்டை பாருங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? உங்க எய்ம் என்னவா இருக்கும்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டினோடனே நான் பை பண்ணிடுறேன். இதுதான் உங்களோட எய்மா இருக்கும் இப்போ. பட் இப்போ நீங்க இங்க பாருங்க. பை பண்ணியிருக்கலாம். ஆனா கேடல் க்ளோஸ்க்கு அப்புறம் தான் எப்பயுமே பை பண்ணுவீங்க. ஓகே. நீங்க அக்ரெசிவ் ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, நீங்க எங்கேயோ பை பண்ணுவீங்க. இது ப்ராஃபிட் வந்திருக்கு. வாட் ஹேப்பன்ஸ்? இதுவரைக்கும் போயிட்டு விக்கி இவ்வளோ தூரம் வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ நீங்க ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இதுதான் லிக்விடிட்டின்றது. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கலாம்னா, இது முடிஞ்ச உடனே பை பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வேஸ்ட்டு தான். இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணு புல் பேக்ல என்ட்ரி எடுக்கணும். ஓகே. புல் பேக்ல ஜஸ்ட் லைக் தட் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு புல்லிஷ் சைன் உங்களுக்கு வரணும். இந்த புல் பேக் இவ்வளோ தூரம் வந்துட்டோனே ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங்கோ, ஹேமரோ, ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ ஏதாச்சும் ஒன்று பை சைடில் வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். அது இல்லாமல் நான் இங்கே வந்ததுனாலே நீங்கள் பை எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. எல்லா ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டாக மாறாது. எல்லா சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் ஆக்ட் ஆகாது. ஸோ அதை தயவு செஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணாலும் ஓகே, எதில் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் நிஃப்டி எடுத்தேன்னா இப்போ எனக்கு இன்னைக்கு வந்து இந்த ஈக்குவல் ஐ பிரேக் ஆயிருக்கு. ஸோ நான் பிரேக்லேயே பை பண்ணி தான் ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். ஆனால் என்னோட ஸ்ட்ராட்டஜி படி, என்னோட ரூல்ஸ் படி இங்கேயும் ஈக்குவல் ஹை தான். நான் புல் பேக் வந்திருந்தால் தான் ட்ரேட் பண்ணணும். ஓகே. ஸோ எனக்கு புல் பேக்கும் வரலை. புல் பேக் வந்து இங்கே ஒரு புல்லிஷ் சைன் கொடுத்தா தான் நான் ட்ரேட் பண்ணணும். ஓகே.